அதிகமானவர்கள் அவரிடத்திலே ஒரு தரமல்ல பல தடவை வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் அதுக்குள்ளே பார்த்தது தன் வார்த்தையை நேசிக்கிறவர்கள், தன் வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள். ஆகவேதான் தம் சீஷர்கள் திரும்பி அவர் பார்த்த பொழுது அதை ஆவியானவர் சொன்னார், பிதாவே உனக்கு இதை தெரியப்படுகிறார். அதுதான் பிதாவுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில நம் வார்த்தைகளை வெறுமனே தியானிப்பது இல்லை, நாம் வார்த்தையின் ஆழத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை சத்தியமாய் கற்றுக்கொள்ளணும். தேவன் பேசுகிற அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். உங்களுக்கு ஒரு சிறு சாட்சியை நான் இந்த நாட்கள் இந்த கிழமை என்னுடைய இதயம் மிகவும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால், நான் நேசித்த ஒரு தாய் என்னோடு மிகவும் ஒரு மகனை போல உறவாடி என்னோடு எந்த காரியம் என்று சொன்னாலும் என்னிடத்துல கேட்டு அவர் என்னோடு இணைந்து அதை கேட்டுத்தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மகன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். கடைசியாய் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்பாகவும் மூச்சு எடுக்க முடியல. அப்பவும் அந்த தன்னுடைய பேத்தியாரத்திலே போனை கொடுத்து பாஸ்டருக்கு போன் எடு, பாஸ்டருக்கு எடுன்னு சொல்லி எடுத்து அவையால் கதைக்க முடியல. நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆனாலும் பின்பாய் ஹாஸ்பிட்டல்லே அந்த வீடியோவை போட்டு பார்க்கும் பொழுது என் இதயம் தெரிந்து, என் இதயத்தில் மிகவும் அந்த மகளை பார்க்கும் பொழுது, ஆனால் அவருடைய டைம் அதுதான். ஆனாலும் பாருங்க, நான் ஏன் இதை சொல்றேன்னா, என்னோடு அவர் பேசுவதற்கு முன்பாக அவையுடைய ஒரு குறைந்த 2 வருடங்கள் தான், 2 வருடம் இல்லை, அதுக்கு குறைவாகத்தான். ஆனால் அவ என்னோட மிகவும் நல்ல ஒரு உறவை காத்து கொண்டார். அதான் தேவனுடைய அந்த இணைப்பு என்று சொல்லணும். அவன் ஆரம்பத்தில் அவைக்கு நிறைய சில காரியங்களை குறித்து கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் இருந்தது. அப்ப என்னோடு பேசும் பொழுது நான் அவையோடு பேசி அவர் சொல்ற எல்லாத்தையும், நான் ஒரு தாய் சொல்லும் பொழுது பிள்ளை அப்படி கேட்பேன். அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டு நான் அவைக்கு உத்தரவு அந்த அதுக்குரிய வேதத்திலிருந்து வார்த்தைகளை கொடுக்க உடனே சொல்ற காரியம், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த இப்படிப்பட்ட குணங்கள் என்னை விட்டு. அப்போ தேவன் அவைய நாளை குறித்தபடியினால் அந்த ஒரு வருடத்துக்குள்ள அவை அழகாய் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தி சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொண்டு பல கீழ்ப்படி கணவன் எல்லா இடத்திலும் ஒரு கீழ்ப்படிவோடு அவர் கடைசி நேரத்திலே தன் ஓட்டத்தை முடித்திருக்கிறார். என்னுடைய இதயத்தில் ஒரு சமாதானம் உண்டு. நிச்சயமாய் இந்த மகளுக்கு தேவன் இந்த பூமியிலே சரி கட்டி பரலோகத்துக்கு எடுத்து இன்றைக்கு அடக்க ஆராதனை நடக்கிறது. நேற்றைய நாளிலே அங்க ஒரு சின்ன காரியம் நடந்தது. அப்பொழுதும் அவங்க எனக்கு தான் அடிச்சு, பாஸ்டர் இதை நாங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்யறது என்று சொல்லும் பொழுது அந்த காரியம் சொன்ன உடனே அந்த அவருடைய சகோதரி சொன்ன மனைவி கேட்டுக்கொண்டிருந்தார், சமாதானம் பாஸ்டர், நீங்க சொல்லிட்டீங்க எங்களுக்கு இந்த காரியத்துல சமாதானமா இருக்குது, நாங்க அப்படியே செய்கிறோம், நாங்கள் கலங்கி போயிருந்தோம், ஆனா நீங்க பேசின பொழுது சமாதானம் உங்களை தொட்டது என்று சொல்லி அவங்க சொல்லி உங்களுடைய படத்தை அனுப்புங்க. அவங்க சொல்லி எனக்கு மெசேஜ் போட்ட படத்தை அனுப்புங்க பாஸ்டர். நான் கேட்கிறாங்க, யாரு இந்த அம்மாவை இவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் நடத்தினது என்று பார்க்க ஆவலாய் இருக்கிறாங்க என்று படத்தை அனுப்புங்க. என்னிடத்துல அப்படி படத்தை நான் வீடியோல இது பண்ணி எடுத்து நான் அவர்களுக்கு அனுப்பி விட்டேன். ஏன் இது சொல்றேன்னா, ஆண்டவர் எந்த மனுஷனையும் பயன்படுத்துவார். ஆனா தேவன் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? சத்தியத்தை, என்ற ஆத்மாக்கள் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாம விட்டா இன்றைக்கு அந்த ஆத்மா வேறு விதமாய் கண்ணை முடியும். அந்த ஆத்மாவுடைய நிலை எனக்கு நன்றாய் தெரியும். ஆனா தேவன் நினைத்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அருமையாய் சகலவும் அவங்க காரியங்கள் நடந்து இன்றைக்கு அவங்க நடக்காரனை நடத்தி கொண்டிருப்பார்கள். அப்போ அவ கடைசி எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சொன்ன, பாஸ்டர் உங்களுக்கு அனுப்ப நான் வச்சிருக்கிற அந்த பணம் அப்படியே இருக்கு. பல தடவை சொல்லிட்டு அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பினா என் இதயத்துல அதை வாங்கணும் என்றோ அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றோ எந்த இதுவுமே இல்லை. நான் சொன்னேன், ஆமா ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தருக்குரியது, இது யார் எடுக்க போறாங்க, உங்களிடத்துல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் சொன்ன, பாஸ்டர் உங்களை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு, டிக்கெட் போடுறேன் வாங்க என்று சொல்லி அவர் மிகவும் தாழ்மையை நான் சொன்னேன், இல்லம்மா நேரம் வரும்பொழுது நான் வருகிறேன், உங்களை பார்க்கிறேன் நான் சொன்னேன். ஆனால் அவை நான் சந்தித்திருக்கிறேன், சந்திக்காமல் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் முதல் சந்திப்பு அவளுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை, அவையுடைய ஆவிக்குரிய நிலைமை. ஆனால் பின்னால் அதே மகளை கர்த்தர் நடத்தினார். இந்த அடியவரிடத்திலே அருமையாய் நடத்தி இன்றைக்கு எல்லாரும் அவருடைய வாழ்க்கைக்கு சாட்சி கொடுக்கிற மாதிரி அவர் கர்த்தருடைய இந்த ஓட்டத்தை முடித்திருக்கிறார். அப்போ நான் அந்த மகனுக்கு சொன்னேன், அந்த பணம் கர்த்தருக்கென்று வைத்தது, ஆனால் அதை தேவன் அவைக்கென்று ஆயத்தப்படுத்தினார். அதை கொண்டு நீங்க
தாராளமாய் அவையுடைய காரியங்களை அதிலும் ஒரு பங்காக இருக்கட்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு, ஆனால் மிகவும் துக்கம். ஏனென்றால் அவள் என்னோட எடுத்து தெரியும் மனுஷியால் கணக்கில் கதைப்பான். எடுத்தா குறைஞ்சது ஒரு மனுஷியால் என்னோட கதைச்சு கொண்டே இருப்பான். பாஸ்டரோட கதைக்கு எனக்கு நல்லா இருக்கு. போன் வாங்கிட்டு அவன் முதலாவது எனக்கு எடுத்தது, பாஸ்டர் என் கணவர் எனக்கு ஒரு போனை வாங்கி உங்களோட தான் நான் முதல் கதைக்கும் நான் ஒருத்தர போன் எடுக்கல, முதலாவது உங்களுக்கு தான் நான் போன் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு உறவை கர்த்தர் கொடுத்தார், ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த தாய் பரலோகத்துக்கு நிச்சயமாய் சென்றிருப்பாய் என்ற விசுவாசத்தோடு இதே நான் உங்கள் மத்தியிலே சொல்லுவேன் என்றால், நீங்க எவ்வளவுக்கு வார்த்தையை கற்றுக்கொண்டு எவ்வளவுக்கு தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, நம்மை முகம் அறியாதவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை தம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் நிறுத்துவார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம். ஆண்டவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் அந்த மகிமை எல்லாம் நம்ம செலுத்தணும். அவர் உங்களோட வாழ்க்கையிலும் அப்படி இருக்கணும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளும் தேவன் பேச போகிற காரியத்துக்கு நாம் எல்லாரும் நாம் செவிமடுத்து ஏனோ தானோ என்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். என்ற இன்னைக்கு பாருங்க, வெளியில எத்தனையோ ஆத்துமாக்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு சரியான நிலையில இல்லை, ஆடுகள் சிதறி போயிருக்குது. என் ஆண்டு கேட்கிற என் ஆடுகளை யாரு சரியாய் நடத்துவார்? என் ஆடுகளை யாரு சரியாக என் குடும்பத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க? அப்படிப்பட்ட மீட்பர்களை நான் கடைசி காலத்திலே எழுப்புவேன், எனக்கு ஏற்ற போதங்களை நான் கொடுப்பேன் என்று தேவ வார்த்தை சத்தியம். இன்றைக்கு பாருங்க, அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆவிக்குரிய ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. அவங்க பேசும் பொழுது உங்களுக்கு உடனே விளங்கிடும். அப்போ அவங்களோட வயதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு துக்கமா இருக்காங்க. தேவன் பாருங்க, நான் கொடுத்த ரட்சிப்பை ஒரு நாளும் அவர் கனவீனப்படுத்துறதும் இல்லை, அசட்டை எண்ணுகிறதும் இல்லை. அந்த மகளுடைய கடைசி நேரம் அதைத்தான் சரிப்படுத்தினார். தெளிவாய் என் இதயத்திலே எனக்கு தெரிந்த காரியத்தை நம்ம செய்யலா. அவன் மறிக்க போறா எனக்கு தெரியாது. இந்த காலையில நான் பார்க்கிறேன், ஒரு மனைவிடத்திலே சொன்னேன், தரிசனத்திலே ஒரு மனிதன் தூதன், ஒரு மனிதனை தான் நம்ம கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்போ அந்த மனிதனுடைய முகங்கள் எல்லாம் வித்தியாசமான இந்த வேற கலர்ல பெயிண்ட் ஒரு வித்தியாசமான ஊடான வித்தியாசமான பெயிண்ட். அப்போ அந்த முகத்தை மறைத்து இருக்குது. அப்போ நான் அந்த மகனை பார்த்து கேட்கிறேன், ஏன் உங்களோட முகத்தில் எப்படி பெயிண்டர் இருக்கு? அப்போ வேண்டாத வார்த்தைகள் பேசக்கூடாது என்று அந்த அப்படியே அதை பார்த்து கொண்டிருக்கேன். நான் அந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கேன். அந்த முகம் அப்படியே மாறுகிறது. மாறினா முழுக்க வெள்ளை. அவர் ஒரு வேன்ல வருகிறார், வேன் ஒன்று இருக்கு, அந்த வேன் முழுக்க வெள்ளை. அப்படியே நான் பார்த்துட்டு யோசிக்கிறேன், இந்த பரலோகம் போல இருக்குது, இவ்வளவு அழகாய் பெண்மையாக இருக்குது, ஒரு மறுபடுத்தப்பட்ட சரீரம் போல இந்த சரீரம் மாறிக்குதே என்று நான் யோசிச்சுட்டு, நான் வேலைக்கு போய்கொண்டிருக்கப்ப அந்த மகன் வீடியோ கால் அடிக்கிறான். அடித்து படுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியிருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த இதயத்தில் எனக்கு தெளிவாய் தெரிஞ்சு, சரியா அன்றைக்கே அவர் சரியா இலங்கை நேரம் 5:30 மணிக்கு கர்த்தருக்குள்ள போயிட்டார். அப்போ அது ஒரு சமாதானம். தேவன் முன் காண்பித்தார். அப்போ தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நமக்கு சில ஆத்மாக்கள் நம்மிடத்தில் தானது ஏனோ தானோ என்று அல்ல. தேவன் இந்த இடத்துல உங்களை எல்லாம் தந்தது, எத்தனையோ பேர் இருந்தாலும் போய் நான் மீதியாக உங்களை வைத்து தந்ததன் நோக்கம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், உங்களை சரிப்படுத்தி அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை தரணும் என்ற ஒரே நோக்கம் தான். உள்ளத்தை திறந்து நான் ஆழமாய் என் இதயத்தில் இந்த இடத்துல இருந்து நான் பொய் சொல்லவும் முடியாது, உண்மையை சொல்லுகிறேன். இதுதான் இருக்கிற என்னுடைய ஒரே ஏக்கம், ஒரே தான். என் குடும்பம் மாத்திரமல்ல, என் பிள்ளை மாத்திரமல்ல, நீங்க எல்லாரையும் நான் கர்த்தருக்குள்ள அவருடைய பிள்ளைகளாய், என் சகோதரங்களாய் நான் எல்லாரையும் கனப்படுத்துகிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். அந்த நேசத்தோடு நான் பாடி துதித்த அந்த பாடல் கூட என் இதயத்தில் கடந்த வாரம் நான் சொன்னேன், அன்பை தேவன் இன்றைய நாள் அதை பிரசங்கம் பண்ணுறது. ஆனால் தேவன் அதை உடனடியாக பேசப்படுகிறார். அன்பு என்னை அப்படியா இருக்கேன். எதையும் தேவன் சொல்ற நேரத்தில் நாம் செய்யும் பொழுது அது ஏற்றதாய் இருக்கும். ஆகவே இன்றைய நான் வார்த்தைக்காக ஒரு விஷயம் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். நன்றி அப்பா, இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தீர்கள், இனிமேலும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் பொய் சொல்லாது, மனித வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. இது உம்முடைய வாயினால் வந்த வார்த்தைகள், உம்முடைய ஆவியை கொண்டு விளங்கின வார்த்தைகள். நிச்சயமாகவே அவைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஆகவே
ஆகவே இந்த நாள் பேசுகிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களுடைய செவிகளை துறந்தவர்களும் ஏனோ தானோ நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அப்பா நல்ல விதைகளாய் இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுவதாக அதிக பலன் கொடுக்க அநேக சாட்சிகள் எழும்ப உமக்கு சாட்சிகள் எழும்ப எங்கள் வாழ்க்கைகளை மாற்றி தாரும் என்று சொல்லி உன் பாதத்தில் ஒப்புக்கொள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. எபிரேயர் 12வது அதிகாரம் வார்த்தை ஒரு வசனத்தை வாசித்துட்டு இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்களுடைய ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர்களுடைய அனந்த ஞானம் நமக்கு ஆச்சரியம். சில நேரத்தில் நாம் பல தடவை இந்த வார்த்தைகளை கடந்து போயிருப்போம், பல தடவை பல கோணத்துல இதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஆவியானுடைய ஞானம் வெளிப்படும் பொழுது அதுக்குள்ளே இந்த வார்த்தைகளை வைத்து பல வியாக்கியங்கள் பல காரியங்கள் பண்ணுகிறவர்கள் உண்டு. நாம் இந்த நாளில் தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். இங்கே ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் பொக்கிஷமாய் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஏன் ஆவியானவர் ஆபேலையும் இயேசுவின் இரத்தத்தையும் தொடர்பு படுத்தி பேசுகிறார்? நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடாக்களின் பலிகளை காட்டிலும் நன்மையாளர்களை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று எழுதியிருக்கலாம். லேவியர் ஆகமம், யாத்ரா, பல அந்த உபாகமம் என்று அநேகத்துல பலிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அந்த பலிகளோடு அவர் இயேசுவை இந்த புதிய இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை ஒப்பிடாமல் ஆவியாருடைய இரத்தத்தோடு ஒப்பிட்டு ஆவியானவர் பேசுகிறது தான் ஆச்சரியம். அப்போ நாம் ஒவ்வொரு காரியங்களாய் பார்க்க போகிறோம். ஏன் ஆவியானவர் ஆவியருடைய இரத்தத்தோடு அவர் தொடர்பு படுத்தி பேசுகிறார்? அப்போ இந்த செய்திக்கு நாம் ஒரு தலையங்கம் கொடுப்போம் என்று சொன்னால் பேசுகிற இரத்தம் என்று வைக்கலாம். இந்த இரத்தம் பேசுகிறது. இங்க அதைத்தான் சொல்ற, இரத்தம் பேசுது. அப்போ எல்லா இரத்தமும் நன்மையானதை பேச முடியாது. எல்லா இரத்தமும் நமக்கு நன்மையை கொண்டு வர முடியாது. ஆட்டுக்குட்டிகளை பலி கொடுத்தவர்கள் கூட அநேக பலவிதமான காரியங்களை வாழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த பலிகளிலே மனிதனுடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு தடை இருந்தது. அப்போ தேவன் ஆரம்பத்துக்கு போயிட்டான். நன்றாய் விளைகிறது. ஆரம்பத்திலே ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 3வது வசனத்தில் முதலாவதாய் தேவன் பூமியில் தேவன் பேசுகிறார். நம் தேவன் பேசுகிறார். நம் தேவன் ஜீவாதிபதி, ஜீவன் உள்ளவர். பின்பாய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனை உண்டாக்கி அவனிடத்திலே மிருகங்களை அழைத்து வந்து அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்க மனிதன் பேசுகிறான். மிருகத்தின் ஒவ்வொரு பெயர்களை ஆதாம் எப்படி வைத்தானோ அதே இன்று வரைக்கும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது. பின்பாய் மிருகங்களுடைய சத்தம், மிருகங்களுடைய ஓசைகள் அது பேசுகிறது. பின்பாய் சாத்தானும் பேசுகிறான். ஸ்திரியோடு சர்ப்பமாய் பேசுகிறான். அப்போ இதெல்லாம் சத்தங்கள். ஆனா நமக்காக ஒரு சத்தம் எப்பொழுதும் இருக்குது என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளும். ஆகையால் நான் உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக இந்த காரியத்தை கொண்டு போறேன். நீங்க விளங்கிக் கொள்ளும். ஆகையால் சில காரியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்போ நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். நீங்க கேட்கிற சத்தம் மனிதனுடைய சத்தமா, மிருகத்தின் சத்தமா, சாத்தானின் சத்தமா, தேவனின் சத்தமா? இப்போ நீங்க ஒரு ரோட்ல நடந்து போக்குல ஒரு நாய் குலைச்சா அந்த சத்தத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்று இந்த நாய் கடிக்கும்,
இல்லை இந்த நாய் ஏதாவது சேட்டை விடும், இல்லை இந்த நாய் உங்களை குழப்பறதுக்கு ஒரு சத்தத்தை ஏற்படுத்துகிறது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு சத்தம். அதே மாதிரி சத்ரு பேசுகிற சத்தமும் தேவையில்லாத சத்தம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் பேசுகிற சத்தமும் நமக்கு தேவையில்லாத சத்தங்கள். அப்போ நமக்கு தேவையான சத்தம் அவருடைய சத்தம். அப்போ அந்த சத்தம் எங்கிருந்து உண்டாகுது என்றால் இரத்தத்திலே ஜீவன் இருக்குது. அந்த இரத்தம் பேசும். ஆகவேதான் நாம் இங்கே ஆவியாளர் எழுதி வைத்திருக்கிற ஆவியருடைய இரத்தத்தை குறித்து முதலாவது பார்த்து அந்த இரத்தத்தினாலே விளைந்த காரியங்களை பார்த்து பின்பாக நாம் நம்முடைய இரட்சகருடைய திருரத்தத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு காரியம் விளங்கும். நாம் எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இடத்துக்குள்ளே தேவன் நம்மை வைத்திருக்கிறோம். இதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு பல காரியங்கள் நம்மை சுற்றி நடக்குது. தேவன் வரப்போகிறார், இன்றைக்கு வருவார், நாளைக்கு வர நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் அவருடைய நேரத்திலே அவர் வரப்போறது அதிக நிச்சயம். அவருடைய சத்தம் கேட்டபடியினால் எனக்கு நன்றாய், நான் அடிக்கடி அதைத்தான் யோசிப்பேன், உன் சந்ததி சந்தானத்துக்குள் என் வருகை இருக்கும் என்ற ஆவியாருடைய சத்தத்தை கேட்டபடியினால் எனக்கு தெரியாது. ஆனால் சத்தத்தை நான் தெளிவாய் கேட்டேன். அப்போ நாம் எச்சரிக்கையோடு நாம் கேட்கிற சத்தங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அப்போ முதலாவது நீங்க ஆதியாகமம் எடுங்க, நமக்கு தெரிந்ததுதான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். இங்கே தேவன் காயினை பார்த்து சொல்லுகிறார், இங்கே ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ காயின் ஆபேலை கொண்ட நேரத்திலே மனிதர்கள் நிறைந்திருக்கவில்லை பூமியில். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். யாரும் இல்லை. அங்கே இருந்தது ஆதாம், ஏவாள், பின்பாய் சில பிள்ளைகள் இருந்திருக்கலாம். காயினும் ஆபேலும் தான் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியும். ஆனால் காயினும் ஆபேலும் தனித்திருக்கும் பொழுதுதான் காயின் ஆபேலை அடித்துக் கொள்ளுகிறான். அவன் அதை மறைச்சிட்டு வீட்டை போய் அப்பா அம்மா கேட்டிருந்தா தெரியல, அவன் எங்கேயாவது போயிருக்கலாம் என்று சொல்லியிருந்தாலும் அவர்கள் நம்பி இருப்பாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எந்த விதமான தொழில்நுட்பங்களும் அந்த காலத்துல இல்லை. அப்போ அது ஆரம்ப காலம். ஆனா பாருங்க, சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஆபேல் சரீரம் மறித்து போயிட்டு, ஆனால் இரத்தம் கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். அப்போ இங்கே கூப்பிட்ட இந்த ஆபேலுடைய சத்தத்தின் நிமித்தம், இந்த ஆபேலுடைய சத்தம் ஏன் வேதத்துல ஆண்டவர் ஆபேலின் இரத்தம் என்று எழுதி வைத்திருக்கிறார், அதை காட்டிலும் நன்மையானது என்று அங்கே ஒரு காரியத்தை எழுதி இணைத்து வைத்திருக்கிறார் சொன்ன ஆபேலின் இரத்தம் தான் முதலாவது சிந்தப்பட்ட இரத்தம். அது தொடக்கத்திலே சிந்தப்பட்டது. அப்போ அதுதான் ஆரம்பம். ஆகவேதான் ஆபேலை ஆவியானவர் இணைத்து காண்பிக்கிறார். ஆபேல் தொடக்கத்திலே இரத்தம் சிந்தப்பட்டு மறைத்து போகிறார். ஆகவேதான் ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்டது தொடக்கத்திலே. முதலாவதாய் சிந்தப்பட்ட, கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதனாக ஆபேல் அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்போ அந்த இரத்தம் கடந்த காலத்திலே, நமக்கு அது கடந்த காலம். இப்போ அந்த இரத்தம் நமக்காக பேசுமோ, நம்மை குறித்து பேசுமோ? இல்லை. அது கடந்த காலத்திலே பேசிட்டு இந்த காலத்துல பேச முடியாது. அப்போ அந்த இரத்த எண்ணத்தை பேசிச்சது என்று நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து கொடுக்கிறேன். ஆபேலுடைய இரத்தம் முதலாவது எங்கே இருந்து பேசினது என்று பார்ப்பீர்கள் சொன்னால் பூமியில இருந்து பேசினது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா பின்பாய் நான் சொல்லும்போது உங்களுக்கு காரியம் விளங்கும். இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆபேலுடைய இரத்தம் முதலாவது பூமியில இருந்து பேசுகிறது. பூமியில இருந்து ஆபேலுடைய இரத்தம் யாருக்காக பேசினது என்று சொன்னால் தனக்காக பேசுது. யாரு காயினுக்காக அல்ல, யாருக்காகவும் அல்ல, தனக்காக அந்த இரத்தம் பேசுகிறது. தன்னை கொலை செய்து விட்டான் என்று பேசுகிறது. என்ன பேசினது? நான் கொல்லப்பட்டேன்,
என்னை கொன்றுட்டான் என்று சொல்லி அந்த ரத்தம் பேசினது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய சரீரத்தில் இந்த ரத்தத்தை வைத்துத்தான் நாங்கள் லேப்புக்கு போய் நீங்க டெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களோட ரத்தத்தை வைத்து உங்களோட குரூப்பை சொல்லுவாங்க. ரத்தத்தை வைத்து உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதி இருக்கு என்று சொல்லுவாங்க. ரத்தத்தை வைத்து தான் பல காரியங்களை கண்டுபிடிப்பாங்க. உங்க ரத்தம் பேசு. இந்த ரத்தம் பேசு. உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க ரத்தம் பேசும். ஆகவேதான் உங்களுக்கு லேப்ல இருந்து சொல்றாங்க இந்த விட்டமின் உங்களுக்கு இந்த ரத்தத்துல குறைவாய்க்கு நம்ம ரத்தம் சொல்லுது. எனக்கு என் பிளட்ல இருக்க வேண்டிய இந்த விட்டமின் இல்லை, என் பிளட்ல இந்த கொலஸ்ட்ரால் லெவல் கூடிட்டுது, இப்படி இருக்க அந்த ரத்தம் பேசுது. ஆகவேதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டை தராங்க. ஒரு கரு உருவாயினாலும் ரத்தம் காண்பித்து கொடுக்கும். கரு உருவாயினாலும் அப்போ ரத்தம் பேசு. இந்த ரத்தத்துல ஜீவன் இருக்குது, நீங்க மறக்கவே கூடாது. அப்போ இங்கே ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது, தனக்காக பேசுகிறது. நான் கொல்லப்பட்டேன் என்று சொல்லுகிறது. யாருடன் பேசுகிறது என்று சொன்னார்? எடுங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை கொஞ்சம் எடுங்க, வாசிங்க. அழகான ஒரு வியாக்கியம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்காக தான் அதை வாசிக்க சொல்லுங்க. வாசிங்க ஆதியாகமம் 18:25வது வசனம். துன்மார்க்கனுடைய நீதிமானை சந்தேகிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பார். அங்கே இருந்தவர் சர்வ லோகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியோடு இந்த ரத்தம் தனக்காக பேசுகிறது. தான் கொல்லப்பட்டதை சாட்சியாக பேசுகிறது. ஆகவேதான் தேவன் காயினை கூப்பிட்டு கேட்கிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. காயினே, காய் சொல்றான், நான் என் சகோதரனுக்கு காவலனோ? பாருங்க, என்னதான் நீங்க மறைத்தால் தேவ பார்வைக்கு எதுவும் மறைவே இல்லை. தேவன் நம்முடைய சிங்கப்படுகிற ரத்தத்தில் இருந்தே தேவன் பதில் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகவேதான் துன்மார்க்கனோடு ஆபிரகாம் கேட்கிறான், நீதிமானை மாறிக்கொள்வீரோ? என துன்மார்க்கனுடைய ரத்தம் தவறான காரியங்களை செய்கிறது, நீதிமானுடைய ரத்தம் நன்மையானவைகளை செய்து. ஆபேல் நீதிமானாய் தீர்க்கப்பட்ட நிமித்தம் காயின் துன்மார்க்கமாய் அவனை கொள்ளுகிறான். ஆனா அவனுடைய நினைப்பில் அந்த நாட்களிலே நான் கொண்டுட்டேன், என்னை யாரும் பார்க்க. இந்த அளவு இந்த தெளிவில் அவங்களுக்கு இந்த நமக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு வார்த்தைகள் அவர்களுக்கு தெரியாது. அது ஆரம்ப காலம், அது தொடக்க காலம். இப்போ இந்த காரியங்களை ஆபேலுடைய ரத்தம் பேசினபடி அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு மனிதனை பட்டயத்தால் கொண்ட நீ பட்டயத்தால் இல்ல, ரத்தத்துக்கு பதில் ரத்தத்தால் தான் செய்யப்படும் என்று தேவனை ஒரு பிரமாணத்தையும் கொடுக்கிறார். அப்போ தேவன் எவ்வளவு தூரம் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். ஏன்டா நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், அதுதான் அடுத்த கட்டம் பார்க்கணும். இப்ப நம்ம புற காரியங்களை பார்க்கணும். இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்க ரத்தம் நமக்கு தீமையானதான் பேசும். தீமையான வேறு யார் வெட்டினால் இல்லை இவன் தான் வெட்டினான் என்று பேசுறதுக்கு சத்துரு அவர்களை பயன்படுத்துவான். எப்படி காயினை பயன்படுத்தி ஆபேல் அடித்தான், அப்படியே செய்வதற்கு அவர்கள் தங்கள் ரத்தத்தை சத்துருவோடு இணைத்திருக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி அல்ல. ஆகவேதான் தொடக்கத்திலே இருந்த அந்த ஆபேலுடைய ரத்தம் நன்மையானதை பேசுகிறார். ஆகவேதான் ஆவியார் சொல்றார், இந்த ரத்தம் நன்மையை பேசினது, அந்த ரத்தம் நன்மையை பேசுகிறது. இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியமாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14 வாசிங்க. இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். இந்த ரத்தம் அங்கே தேவனோடு பேசினதன் விளைவு என்ன? காயின் துரத்தப்படுகிறான். இன்றைக்கு புறஜாதியர் அப்படித்தான் நமக்கு விரோதமான ரத்தம் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நம்மை துரத்துவதுதான் சாத்தானுடைய நோக்கம். காயின் துரத்தப்படுகிறான். பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் செய்த காரியத்தின் நிமித்தம் காயின் அங்கே துரத்தப்படுகிறான். சொல்றேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு துரத்துகிறீரே. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஆபேலுடைய ரத்தம் தனக்கு அனுகூலமும் காயினுக்கு விரோதமாய் பேசினது. தனக்கு நன்மை, தனக்கு மாத்திரம் நன்மை உண்டாகணும் என்று தான் பேசுறேன். சொல்றாங்க,
ரத்தத்தை நம்ம அப்படி செய்யலாம் அப்படி செய்யணும். உலகத்து ரத்தங்கள் அப்படித்தான் பேசுது. நம்ம சொந்த ரத்தங்கள் கூட நமக்கு விரோதம் அப்படித்தான் பேசுது. இவன் நல்லா இருக்க மாட்டான், அப்படி இருக்க மாட்டேன்டா. அந்த ரத்தத்தின் தன்மை அப்படி, அது கலந்து இருக்கிற வித்து அப்படிப்பட்டது. நன்மையை ஒரு நாள் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நன்ற விளைய கொடுங்க. ஆகவே அந்த காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். என்ற சில நேரங்களில் நாம் இதை புரிந்து கொள்வது இல்லை. நாம் டக்கென்று அதான் நான் சொன்ன மாமிசத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ண ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாமிசமும் ரத்தமும் யார் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி. ஆகவே நான் தேவன் அதை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்குள்ள அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்குள்ள நிறைய காரியங்களை அவர் முன்னடையாளப்படுத்தி வைத்திருப்பார். அதை நாம் கண்டுபிடிப்பதுதான் ஆவியாருடைய கிருபை. அடுத்தது பாருங்க, அதை அப்படி தொடர்ந்து வாசிங்க. அதுல நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானோ என்றான். அது இதிலே வாசிங்க. 12 வாசிங்க. அதுல 12 அது அதிகாரத்துல நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆபேலின் இரத்தத்தின் நிமித்தம் காயின் சிதறடிக்கப்படுகிறான். அவன் எதை செய்தாலும் ஆசீர்வாதம், சாபம் வருகிறது. சாபம் கொண்டு வருகிறது ஆபேலுடைய இரத்தம் காயினுடைய வாழ்க்கையில். மற்றது எல்லா எதை விதைத்தான் பூமியில் அவன் எதை விதைத்தான் முழு ஆசீர்வாதத்தையும் தடுத்து போட்டு பாருங்க. இதுதான் ஆபேலுடைய இரத்தம். ஆகவேதான் ஆவியானவர் நல்லவர். வித்தியாசத்தை காண்பிக்கும்படிதான் ஆபேலுடைய இரத்தத்தை முன்னடையாளப்படுத்தி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே நன்மை என்ற காரியத்தையும் அதனோடு சேர்த்து இருக்கிறார். அப்போ எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை செய்தது, சாபத்தை கொண்டு வந்தது, அவனை அலைகிறவனாய் சிதறடிக்கிறவனாய் அவனை துரத்திவிட்டது. இதுதான் ஆபேலுடைய இரத்தம் செய்த காரியம். மறுபக்கம் நீங்க கேட்கலாம், அவன் செய்தது கொலைதான், அவன் செய்தது தன் சோதனை கொண்டதான். உண்மைதான். ஆனாலும் அந்த இரத்தத்துக்குள்ள இருந்த காரியத்தை நீங்க பாருங்க. ஒன்றாய் சகோதராய் ஒருமித்து வாசம் பண்ணினவர், ஒன்றாய் ஒரே தாளந்திலே அவர்கள் எல்லாரும் குடும்பமாய் உணவை உட்கொண்டிருப்பார். பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கலாம். உறவாடி இருப்பார்கள், பேசி மகிழ்ந்து சிரித்திருப்பார்கள், இப்படி எல்லாம் செய்திருப்பாங்க. அந்த இரத்தத்துல கையை போட்டு காயினுக்கு வந்ததோ கேடு. இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்களை பூமியிலே சத்துரு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு நாம் மிக 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 மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர்கள் வெளியிலே கலக்கக்கூடாத வித்திலே கலக்கக்கூடாத இரத்தத்தோடு கலந்து இருக்கப்படினா அவர்களோட வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருவார்கள். உங்களுக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை செய்வார்கள். உங்களை அலைந்து திரிகிறவர்களாய் சிதறடிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு சத்துரு கொண்டு வருகிற பாத்திரங்களாய் இருப்பார்கள். ஆகவே மிக கவனமாய் இங்கே இருக்கு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்துக்குள்ளே வருவோம். இப்போ நாம் எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இப்போ தொடக்கத்திலே பேசுறது ஆபேலுடைய இரத்தம். இதை உங்களை தெளிவுபடுத்தி காண்பிக்கத்தான் இந்த வசனத்தை வாசிக்க சொல்றேன். பின்பாய் நம்ம ஒவ்வொரு காரியமாய் பார்க்கலாம். 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் ஹalleluya குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆமென். எந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெளிப்பட்டது? கடைசி நாட்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெளிப்பட்டு விட்டபடியினால் நாம் இருப்பது எந்த காலம்? கடைசி காலம், முடிவின் காலத்துக்கு நாம் இருக்கிறோம். அது தொடக்க காலம். அதிலிருந்து 4000 வருடங்கள் வரை மனுக்குலம் பல இரத்தத்தை சிந்தித்தது. மனுக்குலம் பல காரியங்களை செய்தது. இரத்தம் சுண்டி சுண்டி பதிவு வைத்து மனுஷன் கொலை செய்து பல காரியங்கள் வேதம் அதை குறித்து பேசுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை அல்லாதவர்கள் நன்றாய் விளங்கிக். இப்போ கடைசி காலத்துல தேவன் தன் குமாரனை அனுப்பி சிலுவையிலே நாம் மகிமையோடு நினைவு கூற திருரத்தத்தை சிந்த பண்ணினதன் நோக்கம் என்னென்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீக்கப்பட, இப்படிப்பட்ட காரியங்கள் நானும் நீங்களும் விடுதலை ஆகணும் என்றுதான் நமக்காக
அவர் தன் குமாரனையே அனுப்புகிறார் கடைசி காலத்திலே. மீண்டுமாய் அதே எபிரேயர் 24வது வசனத்தை 25 வாசிங்க. புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கு ஆவேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தேன். அழகாய் ஆவியானவர் திருவுளம் பட்டுகிறார். ஆவேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் வேண்டாம். ஆவேலுடைய நான் உங்களுக்கு காண்பித்த காரியத்தின்படி ஆவேலுடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசவில்லை. நான் ஆவியானவர் நல்ல ஆவியானவர். நாம் சாதாரணமாய் காயின் ஆவிலை கொண்டால் அது அப்படி நம்ம தியானிச்சுட்டு போயிடும். ஆனால் ஆவியானவர் ஏன் எழுதி வைத்திருக்கின்றது நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதுக்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருப்பார். பாருங்க, அது மாத்திரமல்ல, தெளிக்கப்படுகிற இரத்தத்தின் இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க. எங்க இரத்தம் தெளிக்கப்பட்டது? அன்று தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவங்க அங்கே தெளித்து அங்கே எல்லாத்திலும் அது அவர்களை பாதுகாத்து தற்காலிக பாதுகாப்பு. அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற இரத்தம் என் மேல உங்க மேல அந்த இரத்தம் நமக்காக தெளிக்கப்பட்ட ஆயிற்று. ஆகவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். நம்மேலே அந்த இரத்தத்தினாலே நாம் சகலத்தையும் சுதந்தரிக்கிறோம். நாம் பாடி துதித்தோம், நம் தகப்பனை பாடினோம், நம்முடைய ஆவியானவரை பாடினோம், நம் இயேசப்பாவின் அன்பை பாடினோம். இது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாய் அவர் சிந்தினது நன்மையானவைகளை பேசுகிற திருரத்தம். ஆகவேதான் ஆவியானவர் அடுத்த வசனம் 25 கொஞ்சம் வாசிங்க திருப்பி. அதுல அதே அதிகாரம் 25ஆம் வசனம், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஹல்லேலூயா! இப்போ இந்த திருரத்தம் போய் அமர்ந்திருக்கிறது பிதாவின் வலது பார்சவத்தில் இருந்து எனக்காய் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறது. பூமியில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்த போவதை அவர் சொல்லி அதை சிந்தி விட்டார். ஆனா இப்போ பரலோகத்தில் இருந்து பேசுகிறார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்காம போயிட்டீங்க, அந்த இரத்தத்தின் சத்தத்தை நீங்க கேட்காம போயிட்டீங்க என்று சொன்னால் உங்களை யாரும் தப்புவிக்க முடியாது. ஆகவேதான் நமக்கு சொல்லுகிறது, அவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள். ஆவேலை கொண்ட காயின் விலகினான் தேவ சமூகத்தை விட்டு. அவன் செவி கொடுக்க இல்லை. அப்படி விலகினால் நாம் சிதறடிக்கப்பட்டவர்களாய், அலைந்து திரிகிறவர்களாய், சாபமுடையவர்களாய், பாவமுடையவர்களாய், முடிவு பரிதாபமாய் நரகாக்கினைக்குள்ளே நாம் செல்வோம். காயினுடைய மரணத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். எப்படி மரித்தான்? அப்போ அவன் எப்படி தன் சோதனை கொண்டானோ அப்படியே அவனும் பின்னாலே மறைத்து போகிறான். யாசிரி புத்தகத்தில் இருக்கிறது. அதை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மோடு பேசுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கு. அந்த இரத்தத்தை நம்பித்தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்பித்தான் நாம் ஞானஸ்நானம் எடுத்து வந்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த இரத்தம் நம்மை தெளிக்கப்பட்ட ஆயிற்று. அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆயிற்று. அந்த இரத்தத்துக்குள்ள நான் நீங்கள் வந்துட்டோம். இப்போ நம்ம வாசம் பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளா. அப்போ அந்த இரத்தத்துக்குள்ள இருக்கிற நன்மைகளை நான் நீங்களும் தெரிந்து கொள்ளணும் என்றுதான் ஆவியானவர் வித்தியாசங்களை காண்பித்து எழுதி வைக்கிறார். அதை பவுலூடாக ஆவியானவர் துள்ளம் பற்றி சபைகளுக்கு போதிக்கும்படியான கிருபையை கொடுக்கிற நோக்கம். இன்னைக்கு இரத்தத்தின் உடைய சும்மா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சும்மா இது என்று சொல்லி அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் தங்கள் தேவைக்கு மாத்திரம்தான் இயேசு. பின்பாய் தங்க காரியம், தங்க விருப்பம், தங்களுடைய சித்தம், தங்களுடைய வேண்டாத பேச்சு, தங்க ஞானஸ்தானம் எடுத்தது என்பதை மறந்தது, இரத்தத்துக்குள்ள வந்துட்டது என்பதை மறந்து போய் ஆவியனுடைய இரத்தம் பேசுகிற மாதிரி தனக்காக பேசுகிறது, தங்கள் சுயலாபத்துக்காக பேசுகிற குறிப்பிட்டவர்களையும் சத்துரு கொண்டு வந்துட்டான் சபைகளுக்குள்ள. பல காரியங்கள் இன்றைக்கு பல போதங்களை எடுத்து பாருங்க.
உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கான காரியங்கள் சொல்லுவாங்க, அதான் உங்களை உற்சாகப்படுத்தி இதன்றது. ஆனா சத்தியத்தை சொல்லி தர மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு போதர் அந்த லாசருடைய, அமெரிக்காவில் ஒரு போதர் லாசருடைய அந்த கல்லறை திறக்கப்பட்டதை குறித்து அவர் சொல்லிட்டு அடுத்ததாய் அவர் மைக்கேல் ஜாக்சன் பாட்டை ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி பாடி அதே ஸ்டைலில் டான்ஸ் வந்து ஆடியோனே அங்க இருக்கிறவங்க அனுப்பி அந்த காங்கிரேட் அங்க இருக்கிற அனுப்பி பெரிய ஆர்ப்பாதிக்கிறாங்க. இது யார்? சாத்தான். சும்மா ஏண்டா பெரிய சபை நிறைய ஆட்களை அவனுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து சுரண்டி உங்களோட ஆத்மாவை மிக கவனமாக இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படி அல்ல. நான் ஆரம்பத்தில் அந்த மகளை சாத்திய சொன்னது காரணம்டா, அந்த ரத்தம் சரி செய்தது அந்த மகளுக்கு. அவன் எடுத்த ஞானஸ்தானத்துக்குரிய சரி செய்தபடினால் தான் பண்ணோம். மிக கவனமாயிருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடைசி காலத்தில் தேவன் கொடுத்த இந்த கிருபை ரத்தம் மிக 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 விலையேறப்பட்டது. நாம் ஆகவேதான் நினைவு கூறணும். ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு செகண்ட் நினைவு கூறணும், ஒவ்வொரு நிமிஷம் நினைவு கூறணும். காலையில் மாலையில இரவு எல்லாம் இருக்கிற ரத்தத்துக்காக இங்க நன்றி சொல்லணும். காலையில் எழுதி சொல்ல, அப்பா உங்களுடைய திருரத்தம் பரிந்து பேசினபடினால் இந்த நாளை காண செய்தி. உங்களுடைய திருரத்தம் பரிந்து பேசினபடினால் என் பிள்ளை நலமாய் வீட்டை திரும்பினான். உன் திருரத்தம் பரிந்து பேசினபடினால் நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்கிறோம். உங்களுடைய திருரத்தம் பரிந்து பேசினபடினால் காலைதோறும் உங்களுடைய புதிய கிருபைக்குள்ளே நாம் பிரவேசித்து இருக்கிறோம் அப்பா என்று நாம் நன்றி சொல்ல பழக. இப்ப பாருங்க, இந்த ரத்தம் அன்னைக்கு ஆபேல் ரத்தம் தனக்காக பேசினது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கும் உங்களுக்கும் அனுகூலம் உண்டாகும்படி நன்மையானதை தரும்படியாய் பிதாவிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு உன்னதமான ரத்தத்துக்குள்ள நீங்க வந்துட்டு அதே சாயம், அதே உலகத்தில் இருந்த அந்த ரத்தத்தையே அப்படியே நம்ம ரத்தம் மாற்றப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை தெளிக்கப்பட்டு என் ரத்தமும் அவர் ரத்தமும் கலந்து இப்போ கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் வாசனை விசை நான் நீங்கள் மாறினா என் பேச்சு மாறணும், என் பார்வை மாறணும், என் கிரிய மாறணும். நமக்குள்ள பொய், நமக்குள்ள மற்றவனை ஏமாற்றுற காரியங்கள் இதெல்லாம் ஏனென்றா பழைய ரத்தம் இன்னும் நம்முடைய உடம்புல கிரியை செய்து கொண்டிருக்கு. ஆனா நம்ம எப்படி நம்மை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? எனக்கு அனுகூலம் உண்டாகும்படி கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் வியாபாரமாக்கி விற்கலாமோ? இன்றைக்கு அதைத்தான் செய்கிறார். இன்றைக்கு அதைத்தான் சத்துரு இந்த கடைசி காலத்திலே கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். நீங்க இன்டர்நெட்ல பார்க்கிற ஒவ்வொரு இன்டர்வியூஸ், அதாவது அவங்க கொடுக்கிற பேட்டிகளை கூட நீங்க கவனமா பார்த்துட்டு உடனே தட்டி விட்டுருங்க. இந்த தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பேசுறாங்க. அழைப்பை குறித்து வெளிப்பாடு இல்லாதவர்கள் ஞானத்தை குறித்து பேசுறார்கள். அதை எடுத்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு வியூஸ் வரும். அவங்களுக்கு எப்படியாவது தங்களை வியாபாரம் பண்ண இந்த சத்தியத்தை கேட்டு வெட்டவனும் ஹார்ட் போட்டு கஷ்டப்பட்ட அந்த சத்தியம் அவனுக்கு தெரியல. அவன் சொன்ன இரவும் பகல் இந்த வேதத்தை தியானி 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 நீ செய்வது எல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன். வேறு காரியம் தேவையே இல்லை, வேறு காரியம் தேவையே இல்லை. நன்றாய் விளையாடுங்க. இப்போ அந்த திருரத்தம் சொல்லுகிறது, நீ தனியா இல்லை மகனே, மகனே நானும் நீ ஒன்றாகி விளையாடுங்க. ஏன் இதை நம்ம சொல்லுறா? ஆபேல் ரத்தம் தனிமையாக்கப்பட்டு பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுகிறது, நானும் நீ உண்டாக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தின் நன்மை நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். நானும் நீங்கள் வந்தது ரத்தத்துக்குள்ளே இருக்கப்பட அந்த ரத்தத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்க, அப்பதான் ஒன்றாய் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்ம பேச்சு, நம்ம ஸ்டைல், நம்ம விருப்பம், மை கார், மை பெட்ரோல், நீங்க அனைவரும் அப்படி சொல்லுவாங்க, மை கார், மை பெட்ரோல், மை ரோ. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு இது வேலைக்காக, உன் கார், உன் பெட்ரோல், உன் ரோ உன்னை கொண்டு போகும் நரகத்தின் வழி. மனம் திரும்பணும். அவைதான் சொல்ல கொடுங்க, செவி கொடுங்க, கேளுங்க, அசட்ட பண்ணாங்க. பேசுகிறது அந்த நன்மை செய்த திருரத்தம். ஒரு மனிதனுடைய விருப்பம் இல்லைங்க பேசப்படுறது வார்த்தை, தேவ வார்த்தை, தேவ ஆழம், ரகசியம், சத்தியம் வெளிவருகிறது. நாம் இதை பல விதத்தில் அந்த ரத்தத்தின் தன்மை நீங்க புரிந்து கொண்டால்தான்
அந்த இரத்தம் உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நம்ம கண்ணரை போல பாவிச்சிட்டு பிறகு நம்மளோட காலம் யோசிச்சு பாருங்க. நம்ம பழைய இடத்தோடு இருக்கக்குள்ள நம்மளோட வாழ்க்கை முழுக்க நமக்கு ஹீரோ சினிமா இருப்பாங்க. இப்ப கிறிஸ்துவ வந்துட்டார். இப்ப வந்து அந்த அதே அந்த என்ன சொல்றது, அந்த ஊத்த அதுல அவன் 10 பேரோட டான்ஸ் ஆடுவான், 20 பேரோட டான்ஸ் ஆடுவாங்க, பொம்பளை அறைகள். அதை வந்து நான் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லலாமோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் ஆண்டவரே நான் பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லலாமா? அப்ப அந்த ரத்தம் உங்களுக்கு நன்மை செய்யுமா? நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆழமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது, நம்மை பக்கத்துல தூரையில கொஞ்சம் தள்ளி எட்டடி அதே இல்லை, ஒண்ணுமே அப்படி பக்கத்துல தன் மடியில தன் தோளில தன் இதயத்துல நம்மை அழைத்தது. ஆபேலின் ரத்தம் வெறுப்பை காண்பித்தது, ஆபேலின் ரத்தம் கசப்பை காண்பித்தது, ஆபேலின் ரத்தம் நியாய தீர்ப்பை விரும்பினது. ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் என்னை உங்களை பக்கத்தில் அழைக்கும். என் மகனே மகளே, வெளியில இருக்காது, ஒருத்தன் இருக்கிறான், உனக்கு என் ரத்தம் தான் பாதுகாப்பு, உனக்கு என் பக்கம் என் அருகாமை தான் பாதுகாப்பு, என் ரத்தத்துக்குள்ள வா என்று சொல்லி அழைக்கிறான். ஆகவேதான் ஞானஸ்தானத்துக்கு அழைக்கிறான். என் நாமத்துல சீசர்களாக, சீசர்களுக்கு தான் தெரியும் கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய சீசனாக மாற்றி ஞானஸ்தானம் கொடுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறதன் காரணம் என்னென்றால், அப்பதான் உங்களுக்கு ரத்தத்தின் தன்மை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்ததாக எல்லாவற்றை காட்டிலும் யோவான் சொல்லுகிற வசனங்கள் தெரிந்தபடி அவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் நாம் தியானித்து இருக்கிறோம். நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிற ரத்தம். யோசிச்சு பாருங்க, இங்க ஆபேல் சாட்சி கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அங்க பரலோகத்துல நமக்கு தீமையான காரியம் இருந்தாலும் அந்த ரத்தம் சொல்லும், அப்பா இவனுக்கு இன்னொரு கொஞ்சம் நாளை கொடுத்துருங்க, இப்ப வெட்டிராதீங்க, இன்னொரு வருஷம் கொடுங்க, நான் இவனை கொஞ்சம் சரிப்படுத்திருக்கேன், இவனோட வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி நாம் பின்பாக நம்மிடத்தில் எடுத்துக் கொள்வோம், விட்டுற வேண்டாம் ஏண்டா என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறார். நான் இங்கு பிழைத்திருக்கிறோம். நம்மை காட்டிலும் வயதில் சிறியவர்கள் மறைத்து போறாங்க, திடீரென்று மரணங்கள் வருகிறது, நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்று நம் மேல தரிசனத்தை வைத்தோம். கருவிலே ஒரு பிள்ளை வரும் பொழுதே ஒரு தரிசனத்தை காட்ட முடியும் என்று அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். மனுஷன் இந்த பிள்ளையை போல டாக்டர் ஆக்கணும், இந்த பிள்ளைய நான் இன்ஜினியர் ஆக்கணும், இப்படி வளரும் அப்படி வளரும் என்று அவன் தன் குருட்டு நம்பிக்கையில் வைப்பான். ஆனால் கிறிஸ்து சரியான தரிசனத்தை வைப்பான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைவு. அடுத்தது, ஆபேலின் ரத்தம் யாருக்காகவும் தன்னை கொடுக்க இல்லை. ஆனா கிறிஸ்து சொல்கிறார், என்னையே கொடுத்து, இதோ பிதாவே இவர்களுக்காக என்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன், என் ரத்தத்தை கொடுத்தேன். யோவான் 12 வாசி பாருங்க, அழகா இருக்கும் அந்த ஜெபம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தப்பட்ட என்னையே கொடுத்துட்டேன். இப்போ இவர்கள் என்னுடைய ரத்தத்தை தான் நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். இந்த ரத்தத்தை தான் நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த ரத்தத்தை நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்றதில்லை. ஏதோ ஒரு அப்பமும் ஒரு ரசம் என்று நினைத்து எடுக்கலாம், பயத்தோடு எடுக்கணும் என்றா எப்போ அதை ஆசீர்வதித்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணி இது உங்களுடைய சரீரமும் ரத்தம், அப்பவே அது அப்படியாய் மாற்றப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் பூமியில் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தான் பயன்படுத்தினார் தன்னுடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும். அப்போ அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. நாம் அறிக்கை பண்ணி அதை ஆசீர்வதிக்கும் பொழுதே பரலோகம் அதை எப்படி அங்கே இருக்கின்றார், இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் வாய்ப்பார். ஆகவே நான் பவுல் எச்சரித்து வைக்கிறார், குற்றம் உள்ளவர்களை நீங்க எடுக்கக்கூடாதப்பா, உங்களை நிதானித்து அறிந்தெடுங்க என்ற இந்த ரத்தம் உங்களுக்கு செய்த நன்மைகள் அநேகம், செய்ய போகிற நன்மைகள் அநேகம். நம்ம வார்த்தைகளை சும்மா வாசிக்கிறது இல்லை. நாம் இன்னைக்கு அப்படியாய் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள கேலி, கும்மாளம், கொண்டாட்டம், டான்ஸ், களியாட்டுகள் வந்துட்டு
கண்டித்து உணர்த்தி பேசுகிற எந்த ஊழியனை யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்காது, ஆண்டவரையும் பிடிக்க இல்லை. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் இணைத்துக் கொள்வாங்க. அவங்களுக்கு தெரியும் சத்தியம் இருக்கு, இந்த சத்தியத்தை தேவன் பேசுகிறார். அப்போ நாம் இணைக்கப்படும் பொழுது நம் வாழ்க்கையில் மாற்ற தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதை குறித்து உலகம் சாட்சி கொடுக்கும். கிறிஸ்துவை அறியாமல் இது எப்படி ஆயிற்று என்று கேட்கிற அளவுக்கு தேவன் சூழ்நிலைகளை மாற்றி காண்பிப்பார். நாம் ஒரு நாள் நமக்கு மகிமை தேட போகவே கூடாது. நாம் தலைகளை நிமிர பண்ணுகிறவர் கர்த்தர். நாம் செய்ய வேண்டியதை செய்து அவருக்கே மகிமை, இயேசு கிறிஸ்துக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துக்கு மகிமை நாம் சொல்லும் பொழுதே நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும். பாருங்க, என்னை நீதிமானாய் பார்க்கிறது, பாவி என்று என்னை நியாயம் தீர்க்காமல் ஒரு நாளை வைத்து இன்று வரைக்கும் என் பிள்ளை நீதிமானாவான். நீதிமான் என் ரத்தத்தை கொடுத்துட்டேன், என் ரத்தத்துக்குள்ள இவன் எப்படி அவசியத்திடணும், இந்த ரத்தத்தால் இவனை சரிப்படுத்திடணும். கொஞ்சம் முரட்டாட்டம் பிடிக்க பிள்ளைதான் பரவாயில்லை, இவனை சரிப்படுத்திடணும், இவனை நான் கொண்டு வந்துடணும் என்று சொல்லி எல்லா நன்மைகள் இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் நிமித்தமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லா நன்மைகள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் கொடுத்து ஆயிற்று. நாம் அந்த இரத்தத்தின் மகிமையை நாம் தெரியாதபடினால்தான் நன்மைகளை நாம் கெடுத்துக் கொள்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றப்படணும். ஆகவே ஆவியானவர் இந்த நாளை நாம் நினைவு கூறுவதற்கு முன்பாக நம்மோடு பேசுகிறார். அந்த பாடலை தான் காலை நேற்று இந்த இரத்த கோட்டைக்குள்ளே அந்த பாட்டு தான் படிக்கணும் என்று நான் நினைத்துக் கொண்டு அதை தியானித்துக் கொண்டு வந்தேன். அந்த பாடல் இங்கே நான் புக்கை வைத்து படிக்கலாம், ஆனால் உங்களால் என்னோட இணைந்து படிக்க முடியும். ஆகவே அடுத்த பாடலை ஆண்டவர் காண்பித்தார். நம்ம இதுவரை நடத்தினது அந்த இரத்தம் தான். நமக்காக கல்வாரியில சகலத்தையும் செய்ததும் அந்த இரத்தம் தான். நாம் பாடினோமே அந்த பாடல், உம்மன்பு மகா மகா பெரியது. அந்த கடைசி 4 வரிகளை ஆவியானவர் எழுத கிருபை செய்தார். சிலுவையில் கண்டதும் அன்பு, எனக்கு இந்த இரத்தம் சித்தி ஜீவனுக்கு தந்ததும் அன்பு. இதெல்லாம் அது தியானித்த பாடலை கேட்டு அதுல ரெண்டு இதுதான் இருக்கு அந்த பாடல். நீங்க பாடல் கேட்டு பார்க்கலாம். அந்த 3வது வரியை ஆவியானவர் எழுத கிருபை தந்தார். உண்மையாக எழு என்ன அந்த அன்பு தான், அந்த இரத்தம் தான் இன்றைக்கு என்னை உங்களை இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறது. நம்ம இவ்வளவாய் பயன்படுத்துதெல்லாம் அது எல்லாம் மகிமை இயேசுவுக்கு தான், அந்த திருநத்தத்துக்கு தான். நீங்க மறக்கவே கூடாது. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இருக்கு. நீங்க எப்படி அந்த இரத்தத்தை பயன்படுத்துவீங்க என்பதில் தான் பாருங்க. அன்றைக்கு அந்த ஆட்டுக்குடியில இரத்தத்துக்குள்ள வந்து எல்லாரும் மீட்கப்பட்டாங்க. அங்கிருந்த புறஜாதிகள் வந்து அதுக்குள்ள வந்துட்டாங்க. அவைதான் அவர்கள் புறப்படும் பொழுது அந்நியர்கள் அவர்களோடு கூட இணைந்து போறாங்க. ஆக எகிப்தியர் மட்டும்தான், எகிப்தியர் தான் அங்கே உலகம்தான் அடிக்கப்படுது. நாம் எகிப்தியரோடு போய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு நேற்றைய நாள் காரியத்தை தெளிவாக சொன்னார். பாபிலோனின் ராஜாவுக்கு நீ பயப்பட வேண்டாம். தெளிவாக பாபிலோனின் ராஜாவுக்கு நீ பயப்பட வேண்டாம். பாபிலோனின் ராஜா யாருன்னு நமக்கு தெரியும். அதுதான் சொல்றார், சியோன் குமாரத்தியே உன்னை விடுவித்துக் கொள் பாபிலோன் நடத்த. நம்ம பாபிலோனுக்கு போய் நம்ம அந்த உலகத்துல போயிட்டு இது நல்ல யோசிச்சு பாருங்க. நான் பின்பாய் அடுத்த வாரம் இல்லாத அடுத்த வாரம் அடுத்த வாரம் சகோதரன் உங்களுக்கு பிரசன்னம் செய்வார். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு பேசுவேன். அப்போ அதில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஏன் நாம் அனலை இழந்து போகிறோம்? ஏன் கிறிஸ்துவோட இருந்து நாம் அனலை இழந்து போகிறோம்? அதைத்தான் உங்களுக்கு நான் வரும் நாட்களை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் திருவுளம் பெற்றுவார். தேவன் காண்பித்திருக்காங்க. ஆகவே அதை குறித்து நான் அதிகம் சொல்றேன். ஆகவே இந்த திருரத்தத்தை நாளை நீங்கள் கனப்படுத்த, என்னை மீட்க கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் அது கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவேதான் ஆவியான திருவுளம் பற்றி காண்பிக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானது. ஆவியில ரத்தம் பேசவே இல்லை. நம்ம ரத்தம் கிறிஸ்துக்களை வர முதல் நன்மையை செய்யவும் இல்லை. அடி தடி வார்த்தையில தாழ்மாறு ஊத்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், நரகலான காரியங்கள், இதுதான் நம்மளோட ரத்தம். ஆதிங்க இப்ப கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம வந்து இப்ப சாத்தான் பார்க்கிறான். இப்ப இந்த ரத்தத்துக்குள்ள இருந்து இவன் எப்படி இருக்கிறான் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கான். ஆகவே நான் சொல்லுகிறான், உனக்கு எல்லா நன்மையும் வேணுமா?
என் திருரத்தத்துக்குள் என்னை பரிபூர்ணமாய் உன் குடும்பத்தோடு ஒப்புக்கொள். நாம் சில நேரம் சோதம் வழி நடத்தும் பொழுது அழகாய் சொன்னார். ஆவியானவர் ஆரம்பத்தில் வழி நடத்தும் ஆவியானவர் உன் காயங்களை கட்டுகிறார், உன் காயங்களை குணமாக்குகிறார். சத்தியமாய் பேசினார். ஏண்டா நம்முடைய வாழ்க்கையில பல காயங்கள் இருக்குது. என்னுடைய காயம் உங்களுக்கு தெரியாது, உங்கள் காயம் எனக்கு தெரியாது. ஆனா சபை நடுவே ஒரு வார்த்தை என்பது நீங்க மிகவும் கவனமா இருக்கு. ஐயே அதை வழிநடத்த அப்படி நீங்க ஒரு நாள் நினைக்கக்கூடாது. தீக்கரசி கழுதையில இதை புரிந்திருந்தான்னா அவன் பட்டயத்தால் மறைந்து போயிருக்கவே மாட்டான். யாரையும் லேசா எடுக்கப்படும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்களா, உங்க சிந்தனை கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்பட்டா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கிற காரியத்தாக சாதாரணமாக எடுக்கவே கூடாது. அதை சத்தியமாய் ஆவியானவர் பேசி நிச்சயமாக நல்லா தேவன் இன்னும் பாருங்க. நம் காயங்கள் நம்ம எப்படிப்பட்ட ஆவியானவர் அந்த வார்த்தையை குறிப்பாக யாருக்கு வேண்டுவதை கொடுக்கும். நம் சில நேரம் நம்முடைய குடும்பத்து காரியங்கள், நம் பல காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம், நம்முடைய பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்துல வந்து உடனே அதை சொல்லிட்டு நீங்க பிடிச்சிடணும். பிடிச்சிட்டாமே என்னோட பேசுகிறேன் நன்றி தகவல் என்று பிடிச்சிடும் வார்த்தை. அதுதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்போ அந்த ரத்தம் நன்மை செய்யும். ஓஹோ என் பிள்ளை எனக்குள்ள வந்தபடியால என் வார்த்தைக்கு இவ்வளவு கனம் கொடுக்கிறான், அப்போ நான் நன்மை செய்வேன். வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்வது இப்படித்தான். ஒரு நாள் சூழ்நிலைகளை பார்த்து தடுமாறாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து மனம் சலித்து போகாதீங்க. இது எப்படி ஆகும் என்று நினைக்காதீங்க. அவர் சர்வலோக நியாயாதிபதி, நம்மை அழைத்தவர், நம்முடைய யெகோவா ஈரே. அவர் சொன்னார், அதிலும் சொன்னார் எல்ஷடா. இந்த ரெண்டு நாமங்களும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டபடி நான் ஒரு அடிக்கடி பிரயோகித்து அவரை துதிக்கிற வார்த்தை இந்த எல்ஷடா என்ற வார்த்தை. நான் உனக்கு மகாபெரிய கேடவும் கரணமாக இருப்பேன், நீ என் உண்மையாயிரு. இதுதான் ஆண்டவரோட பண்ண பொருட்கள். ஆண்டவரை நான் எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கேன். பொய் என்றது நான் தவறி என் வாயில் ஏதாவது வந்துட்டால் உடனே அப்பா மன்னிச்சு வரவே கூடாது. என்ன பிள்ளைன்னு நான் சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படித்தான் என்ன உடனடியே நீங்க சரி செய்ய முடியாது. சில காரியங்கள் சரி செய்ய எல்ஷடா சர்வ வல்லவர், நீங்க உண்மையுள்ளவர். அடுத்தது நான் துதிக்கும் சொல்ல, ஆண்டவரே நீ சொல்லிட்டு ஈசாக்குக்காக இந்த பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்ன விசுவாசத்தை போலவே நானும் சொல்லுகிறேன். ஆண்டவரே யெகோவா ஈரே, உன் பர்வதத்தில் எனக்காய், என் மனைவிக்காய், என் பிள்ளைக்காய், எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளுக்காய் நீ பார்த்து கொள்ளீர் என்று அங்கும் சிந்தப்பட்டது இரத்தமே. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுதே தேவனோடு இணைக்கப்படுறீங்க. அந்த பிரசன்னத்தை அப்படி உணரலாம். நீங்க எங்க இருந்தாலும் அந்த பிரசன்னத்தை உணரலாம். நீங்க தேவ வார்த்தையை சொல்ல தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் அதிகப்படும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இரத்தத்தின் நன்மைகளை நாம் புரிந்து கொள்வோம். ஆவியுடைய திருத்தம் அல்ல, கடைசி நாட்களை நமக்காய், எனக்காய், உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த திருத்தத்துக்கு முன்பாகத்தான் நாளை நீங்கள் இந்த நாள் வந்திருக்கிறோம். நினைவு கூறும்படி இது இன்றைக்கு மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில் அன்றாடம் நினைவு கூறப்படணும், அன்றாடம் கனப்படுத்தப்படணும், அன்றாடம் துதித்து மகிமை செலுத்தப்பட வேண்டிய திருரத்தம். ஆகியோட சமூகத்திலே நாம் எழும்பி அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியா அந்த திருரத்தத்தை